ஈஸ்வரி பாட்டி இவ்வளோ பெரிய கெட்ட பேர் வாங்கினதுக்கப்புறமா வந்துட்டு பாக்கியா வீட்டுக்கு வந்துட்டு வர்றாங்க. இதுக்கு முன்னதாகவே வந்துட்டு பாக்கியா வந்துட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருப்பாங்க. அந்த சமயமே வந்துட்டுலாம் நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா வந்துட்டு பூச்செடி தடிக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கு உங்கள் அம்மா தான் வந்துட்டு கீழே இழுத்து தள்ளி விட்டுட்டாங்க, அதனால தான் வந்துட்டு கரு கலைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கோபிக்கிட்ட வந்துட்டு சொல்லிடுவாங்க. கோபியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ப ஆரம்பிச்சுறாங்க. கோபி வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சுறாங்க. எல்லாம் ஒன்றால தான், நீ அந்த வீட்டில் இருக்கும்போது இதே மாதிரி தான் வந்துட்டு சொன்னால் கருவை கலைச்சிட்டு குழந்தை வேணாம்னு சொல்லி அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு சொன்னேன், நீ நினச்ச மாதிரியே வந்துட்டு ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஈஸ்வரி பாட்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, யார்கிட்ட வந்துட்டு நான் பண்ணல அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு பாக்கியா கிட்டதை வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தப்பு வந்து நான் பண்ணலை, ஆனால் ஏமால வந்துட்டு அந்த பழியை போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. பாக்கியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அவங்கள பேசி சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் ராதிகா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி தான் வந்துட்டு முழுசாக தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்றத நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ராதிகாவோட அவங்க அம்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கோபிக்கு வந்துட்டு இது எப்படி நம்புறதுனே தெரில, நேரில் இருந்து பார்த்தா தானே தெரிஞ்சிருக்கும். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்பாஸ் செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரொமோட் அப்படின்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப்.